ஸ்கை நியூஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு மோட்டிவேஷன் சிறுகதை ஒன்று பார்ப்போம். சரியான நேரம் வந்த பிறகே ஆரம்பித்தேன். இந்த எண்ணமே உங்கள் கனவுகளின் பெரிய எதிரி. பலர் வாழ்க்கையில் ஒரு தவறான நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு இருப்பார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் வசதி, இன்னும் நல்ல சூழல் வந்த பிறகு ஆரம்பிப்பேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான நேரம் பெரும்பாலும் வரவே வராது. ஒரு சிறிய கதை. ஒரு விவசாயி நல்ல தரமான விதைகளை வாங்கி வைத்திருந்தான். அவன் மனதில் நினைத்தான், நல்ல மழை பெய்த பிறகு விதைப்பேன். சிறிது மழை பெய்தது. ஆனால் அவன் திருப்தியடையவில்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெய்தால் நல்லது. இப்படி அவன் முழுமையான சூழல் காத்துக்கொண்டே இருந்தான். அதே கிராமத்தில் மற்றொரு விவசாயி இருந்தான். மழை முழுமையாக இல்லாவிட்டாலும் கிடைத்த நிலைமையிலேயே விதைத்தான். இருந்த வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினான். சூழல் சரியாக வர காத்திருக்கவில்லை. சூழலை தானே உருவாக்கினான். காலம் கடந்தது. முயன்றவன் அறுவடை செய்தான். காட்டிருந்தவன் வெறுமையாக நின்றான். இந்த கதையின் ஆழமான உண்மை, வாழ்க்கையில் பெர்ஃபெக்ட் டைம் என்ற ஒன்று இல்லை. நாம் ஆரம்பிக்க தயாரான தருணமே சரியான நேரம். எல்லா சூழலும் சரியாக இருந்தால் மட்டும் தொடங்க வேண்டுமென்றால் நாம் ஒருபோதும் தொடங்க மாட்டோம். பயம், சந்தேகம், தாமதம் இவையெல்லாம் சரியான நேரம் என்ற பெயரில் மறைந்திருக்கும். என்ன செய்ய வேண்டும்? சிறியதாக ஆரம்பியுங்கள். 100% தயாராக இல்லாவிட்டாலும் முயற்சி செய்யுங்கள். தவறுகள் வந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். செயல்தான் வெற்றியின் முதல் படி. நினைவில் கொள்ளுங்கள், காத்திருப்பவர்கள் கனவு காண்பார்கள். ஆரம்பிப்பவர்கள் கனவுகளை நனவாக்குவார்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எமது சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.